ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அதாவது என்ன மாதிரியான லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பன், அதாவது மார்க்கெட் நேற்று இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ அதாவது 29th தெரியுதுங்களா? ஸோ இந்த கேண்டிலில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் நல்லா இன்றைக்கி ஹைப்பில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் எப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுதோ, ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய நாள் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கிறதுனால ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நாள் வந்துட்டு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னைக்கெல்லாம் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கோ அடுத்த நாள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோடைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் தான் நேற்றுடைய ட்ரேடிங் ரேஞ்சு. இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஓகேயா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் த டைம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நடக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் வந்துட்டு நேற்று ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வே போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகேயா? ஸோ அதே மாதிரி எப்போல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஓகே, ப்ரீவியஸ் டேவோட ஒரு ரேஞ்சுக்குள்ளே நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுதோ, இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதனால மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த க்ரீன் கலர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி க்ரூஷியலான லெவல். ஏன்னா க்ரீன் கலரில் இருக்க லெவல் பார்த்தீங்கன்னா வீக்லி ரெசிஸ்டன்ஸ், அதாவது வீக்லியில் ஏற்கனவே நிஃப்டி அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு. ஸோ எந்த இடத்துல ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா இந்த வீக்லியை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கேண்டில் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகே, மேலே போக முடியாமல் ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஓகே, அதனால தான் ஒரு டவுன்ஃபால் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த என்ட்ரி எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகேயா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது ஒரு ஷார்ட் என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகே, ப்ளஸ் இந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்டுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேயா? ஸோ இந்த ரீடெஸ்ட், இந்த கேண்டில் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, ஓகே, இந்த இடத்துல ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு திரும்ப இது வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஸோ இது மட்டுமே போதுமா? அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இது மட்டுமே ஒரு ஷார்ட் என்ட்ரிக்கு போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு தேவைப்படுது. ஓகே, அந்த என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பற்றி நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, அது ஒரு விஷயம். அது நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை மார்க்கெட் நல்லா ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஹைட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ட்ராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இண்டிகேட்டர் வந்துட்டு ஷோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக இருக்கும். ஜஸ்ட் என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாமே ஹைட் ட்ராயிங்ஸ். இப்போ ட்ராயிங்ஸ் இல்லை இல்லையா? இப்போ நான் சிபிஆர் இண்டிகேட்டர் வைக்கிறேன்.
ஸோ மார்க்கெட்டோட சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜின்ட்டு இல்லை, இதோடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. எப்போவுமே ஒரு நேரோ சிபிஆர் வருது அப்படின்னா, ஓகே, லெட் மீ ஷோ யூ. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நேரோவான சிபிஆரா. ஸோ இதில் நெக்ஸ்ட் டே இந்த நேரோ சிபிஆர் வந்ததுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் நல்ல ஒரு மூவ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, மூணாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் மல்டிபிள் கேண்டில்ஸ் ரிஜெக்ட் பண்ணுது. மூணாவது கன்ஃபர்மேஷன் என்னென்னா, சிபிஆர் வந்துட்டு எப்போ நேரோவாக இருக்கோ அதோடைய நெக்ஸ்ட் டே, அதோடைய சிபிஆர் நேரோவாக இருக்கக்கூடிய டேக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆக சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. நாலாவது கன்ஃபர்மேஷன், அஞ்சாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி 4 or 5 தெரியல, வாட் எவர். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வைடான ரேஞ்சு. ஓகே, ஒரு வைடான ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் என்டையராகவே ஒரு அப் அண்ட் டவுன் கொடுக்க சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எப்போவுமே சிபிஆரை விட்டு வெளியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓகே, I'll show you. மார்க்கெட் எப்போவுமே சிபிஆரை விட்டு வெளியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, சிபிஆர் வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மேக்னெட் மாதிரி செயல்பட்டு என்ன பண்ணுன்னா, அந்த மேக்னெட் சிபிஆரை நோக்கி மார்க்கெட், அதாவது சிபிஆரை நோக்கி மார்க்கெட்டை இழுக்கும். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் சிபிஆர்னு போட்டிங்கன்னா ஸோ மெனி வீடியோஸ் ஆர் தேர் இன் த யூடியூப், ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ப்ளஸ் நீங்களுமே ஒரு மினிமமான ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை 30 minutes டைம் ஃப்ரேம்லேயோ வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா, எங்கெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு சிபிஆரை விட்டு வெளியில் ஓப்பன் ஆயிருக்கோ அது திரும்ப சிபிஆரை டச் பண்ணிவிட்டு எதர் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும், ஆர் எதர் பிரேக் பண்ணி மேலே போகும். இது வந்துட்டு நிறைய டைம் நடந்திருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, திரும்ப அது சிபிஆரை நோக்கி போயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டைம் இருக்கும். ஓகே, இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, திரும்ப சிபிஆரை நோக்கி வரும். இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் சில இண்டிகேட்டர்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிளே இதுதான். ஒரு சில இண்டிகேட்டர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த சீரீஸில் நம்ம எதெல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணணும், எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா டூ மணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் மார்க்கெட் போகும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனில் நம்ம வந்துட்டு ஒரு ரேப்பிட் மூவ் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னா, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு குயிக் ஆக்ஷன் இருக்கணும். அது ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கலாம், இல்லை பையிங்காக இருக்கலாம். உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா குயிக்காக இருக்கணும். இப்போ உங்களுக்கு லாஸ் வருது, அது டக்குன்னு ஒரு ஆர்டரை போட்டு மார்க்கெட் திரும்பும் போது உங்கள் ஆர்டரையும் திருப்ப தெரியணும். ஸோ இட்ஸ் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ த மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி. இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இத்தனை கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கிற ட்ரேட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 90 days நம்ம மார்க்கெட்டில் கேபிட்டல் ப்ளோ பண்ணிடும். ஸோ மார்க்கெட் நம்மளை என்ன பண்ணும், புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணும், அதாவது வெளியில் புஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா மார்க்கெட் இஸ் அ எமோஷ்னல் பீஸ்ட். ஸோ நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரியான நம்மளோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும். ரெண்டாவது, நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நிறைய கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும். அதே மாதிரி குயிக்கராக பார்க்கணும். அதாவது சீக்கிரமாக அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் கெட் பண்ண உடனே ஆர்டரை நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்ட்ராடேயில் மாஸ்டர் ஆகணும். அதாவது நீங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் மாஸ்டர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் டூ மெனி மந்த்ஸ், எய்தர் ஒரு 2-3 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு டாபிக், அதாவது இன்ட்ராடே அப்படின்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு எடுத்து பண்ணிங்கன்னா தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், எஸ்பெஷலி இன் ஆப்ஷன். ஓகே ஓகே ஸோ ஜஸ்ட் என்னோட ட்ராயிங்ஸ் எல்லாம் நான் விசிபிளாக போடுறேன்.
ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நேத்தியோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த லெவலில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த லெவலில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இந்த லெவலெல்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்பிள் கலரில் இருக்க லெவல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க லெவல்ஸ். ஸோ அதனால தான் அதை ஈஸியாக பிரேக் பண்ண முடியுது அதனால். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வரைகிறது எப்படி வரையணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் போஸ்ட் அனாலிசிஸ்லேயே நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் செக் இட் அவுட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவோட இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் இந்த ட்ராயிங்ஸுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணலை. பிகாஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன். ஸோ திரும்ப மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சஸ் நான் வந்துட்டு ஒரு வைடர் ரேஞ்ச் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே இங்கே இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸான லெவல் தான். ஸோ ஜஸ்ட் நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் எந்த மாதிரியான ஒரு மூவ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ஐசெட் 22,000 ஓகே, 22,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21,200 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டுடே ஆன் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் நான் அதையும் இதில் சேர்த்தேன் அப்படின்னா இட் கேன் பி அ லென்த்தி வீடியோ. ஓகே, தேங்க்யூ.